ஒரு ஹெல்த்தியான சிக்கன் சூப் கோல்டுக்கெலாம் செம்ம ரிலீஃபாக இருக்கும். இது சிக்கனில் மட்டுமா பண்ணும் அப்படிங்கிறது கிடையாது, மஷ்ரூமில் கூட ட்ரை பண்ணிடுங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு இது எல்லாமே நல்லா இடித்து எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் போட்டுக்கலாம். பட்டை, ஏலக்காய், இடித்த பேஸ்ட், க்ரீன் சில்லி, கோரியண்டர், மின்ட் லீஃப் பொடியை கட் பண்ணி சேர்த்துருங்க. சிக்கனை சாப்பரில் போட்டுட்டு நல்லா பொடியை கட் பண்ணி சுத்தரலாம். தேவையான அளவு சால்ட்டு, பெப்பர் பவுடர், உங்கள் கிட்ஸோட காரத்துக்கு தகுந்த மாதிரி பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிங்க. ஜீரா பவுடர், டர்மரிக் போட்டு சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் மட்டும் பண்ணி விட்டுருங்க. சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். நல்லா கொதிச்சு வாட்டர் ஒரு ஆஃப் லெவல் வந்த பிறகு காவாசி லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு கொதிக்க விட்டு ஒரு ஃபைனலாக ஒரு ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துடலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கார்ன்ஃப்ளவரை சேர்த்துருங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா மிதமான சூட்லேயே கிட்ஸுக்கு சாப்பிட கொடுங்க. 1 டேக்கு 3 டைம்ஸ் சாப்பிட கொடுங்க. கோல்டெல்லாம் பறந்து போயிடும். இந்த மாதிரி ஈஸி அண்ட் யூஸ்ஃபுல்லான ரெசிபீஸ்லாம் வேணும்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. அண்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.